தமிழில் ஒரு அப்படிங்கிறது கன்னடத்தில் ஒண்டு அப்படி இல்லைன்னா ஒப்பா அப்படின்னு சொல்லி வரும். அதாவது நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற அவைகளுக்கு ஒண்டு அப்படின்னும், மனிதர்களை குறிப்பிடக்குள்ள ஒப்பா அப்படின்னு சொல்லியும் பயன்படுத்துவோம். முதலாவதாக தமிழ் ஒரு புத்தகம். ஒரு புத்தகம் இது கன்னடத்தில் ஒண்டு புஸ்தகா. ஒண்டு புஸ்தகா. ஒரு பையன். ஒரு பையன். ஒப்பா ஹூடுகா. ஒப்பா ஹூடுகா. ஒரு நாள். ஒரு நாள். ஒண்டு தினா. ஒண்டு தினா. தமிழில் ஈக்கு அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய இடங்களில் கன்னட மொழியில் கே அப்படிங்கிறத பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு சென்னைக்கு. சென்னைக்கு கடைசியாக வந்திருக்கு இக்கு வந்திருக்கு இல்லையா, அதை வந்து கன்னடத்தில் கேன்னு சொல்லி பயன்படுத்தணும். சென்னை கே. சென்னை கே. வீட்டுக்கு. வீட்டுக்கு மனேகே. மனேகே. ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் கே. ஆஃபீஸ் கே. பொதுவாக இந்த ஆஃபீஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எல்லா ஊர்கள்லேயுமே வந்து ஆங்கில வார்த்தையான ஆஃபீஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. தமிழில் இருந்து அப்படின்னு சொல்லி பயன்படுத்தக்கூடிய இடங்கள் கன்னட மொழியில் இந்தா அப்படின்னு சொல்லி மாற்றம் பெறும். உதாரணத்துக்கு பெங்களூரில் இருந்து. பெங்களூரில் இருந்து. இது கன்னடாவில் பெங்களூரு இந்தா. பெங்களூரு இந்தா. வீட்டில் இருந்து. வீட்டில் இருந்து மனையிந்தா. மனையிந்தா. இங்கிருந்து. இங்கிருந்து இல்லியிந்தா. இல்லியிந்தா. தமிழில் இல் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இடங்கள் கன்னட மொழியில் இல்லி அப்படின்னு சொல்லி வரும். அதாவது சென்னையில், வீட்டில், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து இல் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. இந்த இல் வரக்கூடிய இடங்கள் கன்னடத்தில் இல்லியாக மாற்றம் பெறும். உதாரணத்துக்கு பெங்களூரில். பெங்களூரில். பெங்களூர் எல்லி. பெங்களூர் எல்லி. வீட்டில். வீட்டில் மனையள்ளி. மனையள்ளி. ஆஃபீஸில். ஆஃபீஸில் ஆஃபீஸல்லி. ஆஃபீஸல்லி. இதில் பார்த்திங்கன்னா எள்ளி அப்படின்னு சொல்லி ஏ கூட பயன்படுத்தியிருக்கிறோம். இது வந்து எல்லா இடத்துலையும் ஏ அப்படிங்கிறது வராது. நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பொறுத்து எள்ளி, தள்ளி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதை வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். பொதுவாக இல் அப்படின்னு வரக்கூடியது இல்லி அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னுடைய புத்தகம். இது என்னுடைய புத்தகம். இது நன்ன புஸ்தகா. இது நன்ன புஸ்தகா. இவள் என் மகள். இவள் என் மகள். ಇವಳು ನನ್ನ ಮಗಳು. ಇವಳು ನನ್ನ ಮಗಳು. ಇವன் என் உயிர் நண்பன். ಇವன் என் உயிர் நண்பன். ಇವನು ನನ್ನ ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತ. ಇವನು ನನ್ನ ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತ. இது புதியது. இது புதியது. இது ಹೊಸಡು. இது ಹೊಸಡು. என்னை மன்னிக்கவும். என்னை மன்னிக்கவும். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. நான் உன்னை நம்புகிறேன். நான் உன்னை நம்புகிறேன். நான் ನಿನ್ನ ನಂಬುತ್ತೇನೆ. ನಾ ನಿನ್ನ ನಂಬುತ್ತೇನೆ. நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். ನಾನು ಒಪ್ಪುತ್ತೇನೆ.
ನಾನು ಒಪ್ಪುತ್ತೇನೆ. ಅವள் ಯಾர்? அவள் யார்? அவள் யாரு? அவள் யாரு? அவர்கள் யார்? அவர்கள் யார்? யாரவரு? யாரவரு? மிகவும் நல்லது. மிகவும் நல்லது. ತುಂಬ ಒಳ್ಳೆಯದು. ತುಂಬ ಒಳ್ಳೆಯದು. எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? ಹೇಗಿದೆ? ಹೇಗಿದೆ? அவள் அழுகிறாள். அவள் அழுகிறாள். ಅವಳು ಅಳುದಾಳೆ. ಅವಳು ಅಳುದಾಳೆ. அது மிக அதிகம். அது மிக அதிகம். ಅದು ತುಂಬ ಹೆಚ್ಚು. அது ತುಂಬ ಹೆಚ್ಚು. அது மிகவும் மோசமானது. அது மிகவும் மோசமானது. அது ತುಂಬ ಕೆಟ್ಟದು. அது ತುಂಬ ಕೆಟ್ಟದು. அந்த ஆள் யாரு? அந்த ஆள் யாரு? ಆ ಮನುಷ್ಯ ಯಾರು? ಆ ಮನುಷ್ಯ ಯಾರು? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ನಿನಗೆ ಗೊತ್ತೇ? ನಿನಗೆ ಗೊತ್ತೇ? நல்ல அதிர்ஷ்டம். நல்ல அதிர்ஷ்டம். ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ. ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ.